ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு பசஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் வெதுப்பான தண்ணி ஊற்றி எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கோதுமை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கோதுமை மாவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மைதா மாவும் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மாவு அதிகமாக ஒரு தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா மாவை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஈரத்துணி வச்சு அதை கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணுவோம். சூடாயிடுச்சான்னு பார்த்துட்டு ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு மஷ்ரூம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வேகணும்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் கொஞ்சம் வரப்போ அப்போ மல்லித்தலை கொத்தமல்லி தலையை கொஞ்சம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இப்போ இது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த ரோல் மேக் பண்ணும்போது கடைசியில் பேஸ்ட் பண்ணுறதுக்காக அதை ரோல் பண்ணி கடைசியில் ஒட்டுறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணுறோம். இப்போ அந்த மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்துட்டு சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தின் லேயராக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து இந்த எட்ஜஸ்லாம் கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறது அந்த ஸ்டஃப் உள்ளே வச்சிடலாம். மஷ்ரூமை ரொம்ப நிறையா வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அதை அந்த எட்ஜஸில் போட்டு பேஸ்ட் பண்ணிடணும்.
திரும்ப ஒன்று செஞ்சு காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு வச்சுட்டு 2 ரோல் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் வரும். சைடில் 2யும் மடக்கி விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல வந்து அந்த கார்ன்ஃப்ளவரை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ரோல் பண்ணிவிடுங்க. நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொரிச்செடுக்கணும். ஆயில் பொரிக்கிற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோலை வந்து ஆயிலில் போட்டு எடுத்துடணும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைன்னா கருகி போயிடும். ஈக்குவலாக எல்லாமே ஒரே மாதிரி வராது. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான மஷ்ரூம் ரோல் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.